பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளில உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் கதைன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு நாள் ஜெபினா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்குச்சுல ஒரு காட்சி கண்டேங்க. அந்த காட்சி தான் உங்கள்கிட்ட இந்த நாளில் சொல்லலாம்னு விரும்புகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாடு ஒரு 2, 3 மாடு போயிட்டே இருந்தது. அப்போ ஒருத்தர் வந்து கையில் ஒரு நாய்க்குட்டியை கையில் அப்படி பிடிச்சிட்டே போயிட்டே இருந்தார். அந்த மாடை பார்த்த உடனே அந்த நாய் லொல் 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 லொல்னு குலைக்க ஆரம்பிச்சிச்சு. குலைக்க ஆரம்பிச்சுட்டு அந்த மாடு முட்டை வந்தது. முட்டை வந்த உடனே அது திருப்பி லொல் 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 அப்படின்னுச்சு. இருக்கிறது தம்மாத்தோண்டு இத்தனோடு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு செம்ம இது உடனே அது முட்டை வந்த உடனே அது திருப்பி மறுபடியும் குலைக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த கூட்டிகிட்டு போனாங்கல்ல அந்த அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு அங்கே நின்னாங்க. இந்த நாயை விட்டுட்டாங்க. விட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். அப்போ இந்த நாய் தனியாக போய்கிட்டு இருந்தது. அப்போ அந்த மாடு வந்ததா, மாடு வந்த உடனே இது மாடு இப்படி முட்டை வந்தது பாருங்க. ஓட்டம்னா ஓட்ட அந்த நாய் கொம்பிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தது. உடனே அது திருப்பி முட்டை வந்ததா, இது நாய் ஓடி போய் அந்த ஓனரை பார்த்து அவங்கக்கிட்டே வந்து கழிச்சு, ஐயோ நான் ஒன்றை விட்டுட்டேனா, ஐயோ என் ஃப்ரெண்டுகிட்ட பேச போய் ஒன்றை விட்டுட்டேன்னா ஒன்றை தேடிட்டு இருந்து எங்கே போனா அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்சி வச்சுக்கிட்டார். பிடிச்சி வைக்கும் போது அந்த சைடு திருப்பி அந்த மாடு வந்தது. மாடை பார்த்தோடனே திருப்பி இதுக்கு தைரியம் வந்துடுச்சு. என்ன நம்ம கூட இருக்கிறது யாரு, நம்ம ஓனராச்சே, நம்ம ஏன் பயரணும் அப்படின்னுட்டு லொல் அப்படின்னுச்சு. உடனே அந்த மாடு திருப்பி இப்படி பண்ணோடனே திருப்பி லொல் அப்படின்னு குலைக்க வருது. ஏன்னா அதுக்கு தைரியம் யார் இருக்கா, அவன் ஓனர் கையில் பிடிச்சிருக்காங்க, மாடு முட்டை வந்து அவர் அடிச்சிருவாரு அப்படிங்கிற தைரியம். அப்போ தான் நான் ஒன்று யோசித்தேன். ஏன்னா நம்ம வந்து ஏசப்பா கூடயே இருக்கும்போது நம்மளுக்கு பயமே இருக்காது. ஏசப்பா விட்டு நம்ம வழி விலகி போயிட்டோம் அப்படின்னா நமக்குள்ள தானாகவே பயம் வந்துடும். அப்படி தானே? சங்கீதம் 118:6 சொல்லுது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷனை குறிச்சே சிலவங்க பயருவாங்க. ஐயோ அவன் எனக்கு என்ன செஞ்சுட்டானே, இவன் எனக்கு என்ன செஞ்சுட்டானே, இல்லைன்னா கடன் வாங்கியிருக்கலாம், ஐயோ அவன் வந்துடுவானே இன்னைக்கு, ஐயோ அவன் இன்னைக்கு மாட்டிக்கிட்டேனே, அப்படி நிறைய பயம். ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது அந்த பயங்கள் எல்லாம் நம்ம விட்டு விலகு. சாத்தான் ஒவ்வொரு பயமாக கொண்டு வருவான். மான்சர் குடும்பத்தில் நிறைய பயங்கள் வரும், கஷ்டங்கள் வரலாம், தோல்வி வரலாம், என்னெல்லாமா வரலாம். ஆனால் ஏசப்பா நம்ம கூட இருந்தாங்கன்னா அந்த பயம் எல்லாம் இருக்காது. ஓகேவா? இந்த நாய்க்கு பார்த்தீங்களா, அந்த ஓனருக்கு இருக்காரு அப்படின்னோடனே அதுக்கு ஒரு கெத்து, யார்ரா என்கிட்ட அப்படின்னுட்டு. அதே மாதிரி நம்மளும் ஏசப்பா நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா என்னடா பண்ண முடியும், எங்க தேவன் என்னை படைத்தவர் என் கூட இருக்காருடா அப்படின்னு நம்ம கெத்தா சொல்லுவோம். ஓகே, பாய்.